சமூகத்தின் தூண்களாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு பெண் கல்வி. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்றதையா ஊரு. பெண்ணை ஒரு மனுஷி என்று மதிப்பதுதான் யாரு? அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு அடுத்தவன் வீட்டுக்கு போறவதானே. உனக்கு எதற்கு படிப்பு? பட்ட கோழி கூவினால் பொழுது விடிய போகுது. இப்படியெல்லாம் மட்டம் தட்டி பேசி பெண்களை உடன்கட்டை ஏற வைத்ததும் சிசுகளை செய்ய வைத்ததும் இந்த சமுதாயம் தாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடந்து வந்தோம் என்று என் பாரதியார் கனவை நினைவாக்க நான்கு கடமை பற்றியிருக்கிறேன். சங்க கால புலவர்களை நினைத்து பாருங்கள். பல பாடல்களை பாடி அதியமானிடமிருந்து நெல்லிக்கனியை பெற்றது என் ஔவையார் தான். ஏன் என் ஔவையாரும் ஒரு பெண் புலவர் தானே. அப்பவே பெண்களின் வளர்ச்சியில் இவ்வளவு முன்னேற்றம் என்றால் இந்த விஞ்ஞான காலத்தில் விண்ணை தொட்டு பறக்கின்ற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துள்ளனர். ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையும். ஒரு குடும்பம் படித்தால் ஒரு கிராமம் வளர்ச்சி அடையும். ஒரு கிராமம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்தால் இந்த உலகமே வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி பெற்ற ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வியில் முன்னேறிதான் வருகின்றார். பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகனை பெறுவதற்கு. உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். சேலத்தில் வெறும் 300 ரூபாயை எடுத்து வீட்டை விட்டு ஓடி வந்த 3ஆம் பாலினம் திருநங்கையாகிய என் அருமை சகோதரி பிரித்திகாஷினி இன்று காவல்துறையில் உயர் அதிகாரியாக உள்ளார். அவர் உயர் அதிகாரியாக உள்ள காரணம் அவர் கல்வியின் மீது வைத்திருந்த பற்றுதான். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், என் ஐயனாகிய திருவள்ளுவர் 1330 குறள்களை இயற்றினார். அந்த குறளில் கல்வி என்னும் அதிகாரத்தில் ஒரு குறள் ஒன்று உள்ளது. அது உங்களுக்கு தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த குறளை படித்து பாருங்கள். அந்த குறளில் துணைக்காலே இருக்காது. ஏனென்றால் யார் ஒருவர் கல்வியில் முன்னேறி வருகிறாரோ அவருக்கு துணைக்கால் தேவையில்லை. தன்னுடைய சொந்த காலே போதும். பெண்ணே, நீ நாத்தும் நடுகின்றாய், கலையும் மறிக்கின்றாய், கட்டும் சுமக்கின்றாய், கதிரும் மறிக்கின்றாய். பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. சாதும் எழுதவில்லை, சரித்திரம் படைப்பதில்லை, வளர்ச்சி அடைவதில்லை. ஆகையால் பெண்கள் இருந்தால் மட்டுமே உலகம் வளர்ச்சி அடையும். உலகம் வளர்ச்சி அடைய முக்கிய காரணம் பெண்கள் தான், பெண்கள் தான், பெண்கள் தான். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்திட வேண்டும் அம்மா. அப்படி சிறப்பு மிக்க பெண்கள் இவ்வுலகில் பிறந்திட வேண்டும். படி படி, நல்லா காலையில் படி, மாலையில் படி, நல்ல நூல்களை படி. நல்லா படித்தால்தான் இவ்வுலகில் வெற்றி படியினை அடைய முடியும் என்று கூறுகிறேன். பெண்கள் நம் நாட்டின் இரு கண்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவர்களுக்கு இப்போது நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் மெடல் போட்டு